நண்பர்களுக்கு வணக்கம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ரொம்ப மொறுன்னு ஓரத்தில் நடுப்புற கொஞ்சம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை. மாவு இல்லாத அன்றைக்கி நம்ம இதை பண்ணலாம். நார்மலாக அவங்க கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள். சட்னி, சாம்பார், தயிர், மிளகா அப்படி எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும். தோசை பண்ணுறதுக்கு 1/2 hour முன்னால் இதை ரெடி பண்ணிட்டா போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்த தக்காளியாக 4 தக்காளி, அது தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 4 எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு தகுந்த சிகப்பு மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு உப்புமா ரவா, 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரே ஒரு தடவை அரைக்கலாம். மெயினாக இது எல்லாம் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறோம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காயம், தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கேரட், தேவையான அளவு வெங்காயம், நிறைய தண்ணி விடலாம். இந்த மாவு நல்ல நீர்க்க இருக்கும்போது தான் வாக்க சூப்பராக வரும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு மூடி போட்டு 1/2 hour மூடி வச்சிடலாம். பின்னால் ஊறும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/2 hour கழித்து நாம் இதை எப்படி வாக்கிறதுன்னு பார்க்கலாம். மெயினாக கல் ரொம்ப சூடாக இருக்கணும். கரண்டியால் விடுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன கப்பில் எடுத்து நம்ம விடும்போது ரொம்ப சூப்பராக ஒரே ஃப்ளோவில் நம்ம விட்டுடலாம். கல் நல்லா சூடாக இருக்கும்போது தான் மாவு விடும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும். கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிக்கலாம். இது திருப்பி போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். திருப்பி போட்டுட்டு இப்போ இந்த டைமெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். திரும்ப மாவு விடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தொடர்ந்து இதே ப்ராசஸ் நம்ம தோசையை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. சூப்பராக ரெடி ஆகிடும் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை. இதுக்கு எந்த சைட் டிஷ் வேணால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓரம்லாம் மொறுன்னு தக்காளி தோசை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.